உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இந்த மிகப்பெரும் வாய்ப்பை அளித்ததற்காக ஆண்டு நான் போற்றுகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த இந்த திருச்செம்படி ஆயர் அவர்கள் திரு சுரேஷ் திலக்குமார், செயலர், பொருளர், குரு செயற்குழு அங்கத்தினர்கள், மூப்பர்கள் எல்லோருக்கும் இயேசு மீட்பர் ஆலயத்தின் சார்பாக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். எப்படி பண்ணுவாருன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுவார். இப்போ சிம்சோன் நரி வாலில் தீப்பந்தத்தை கொளுத்துனார்ல, அந்த வாலுன்னும் போது அவர் சொல்லுவார், அந்த வால் 10 மீட்டர் இருக்கும், அதனால்தான் தீ பற்ற வச்சா நிலம் ஃபுல்லாக தீ பரவச்சு. இது மாதிரி நிறைய மிகைப்படுத்தி சொல்லுவார். சர்ச்சில் எல்லோரும் சொன்னாங்க, ஐயா நீங்கள் ரொம்ப கதை விட்றீங்க, வால் 10 மீட்டர்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லையா அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு பழக்க வழக்கம், சப்போஸ் அது மாதிரி ஏதாவது நான் மிகப்படுத்தி சொன்னேன்னா அப்படின்னு சொல்லுங்கள், நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அப்போ 5 அப்போ 2 மீன் அற்புதம். அப்போ அவர் சொன்னார், ஆண்கள் மட்டும் 5000, மத்தேயு 14ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, பெண்களும் குழந்தைகளும், வசனம் தாங்க சொல்கிறேன், முடிங்க, ஏராளம் அப்படின்னு சொன்னோன்னு அவர் சொன்னார். 5000 ஆண்கள் அது எண்ணிட்டாங்க, பெண்களும் குழந்தை எண்ண முடியல. ஆகவே அந்த அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கோம், இங்கிருந்து மதுராந்தகம் வரை இருந்திருக்கோம் அப்படின்னோடனே முன்னாடி அப்படின்னாங்க, இல்லை செங்கல்பட்டு வரையும் அப்படின்னு. அப்புறம் இப்போ ஆண்கள் சங்கத்தில் இன்னும் கொஞ்சம் சவுண்டு உடனே இல்லை தாம்பரம் வரையும் இருக்கும் அப்படின்னார். அதுக்கப்புறமா சொல்லி பார்த்தாங்க, அவர் ஒன்றும் என்ன பண்ணல, மிகைப்படுத்தி பேசுறதெல்லாம் விடலை. கடைசியில் யூத்தில் அப்படின்ன உடனே இல்லை நம்ம சர்ச்சு அளவு தான் அந்த அப்பம் இருக்கும், அதனால தான் புட்டு கொடுத்தா நிறைய புட்டு கொடுத்தா 5000 பேருக்கு அப்படின்னாரு. பல பேர் அப்படி பிரசங்கம் பண்ணாதான் அப்படியே ஆன்னு வாயிட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கண்டெல்லாம் அசையாமல் இருக்கிறத பார்த்தா தூங்குறீங்க போல். ஏன்னா காலையில் ட்ராவல் பண்ணி மாலை நேரம் கொஞ்சம் தூக்கம் தான் வரும், இருந்தால் விட கொஞ்சம் முழிச்சிருப்போம். இன்றைக்கி முதலாவது வெள்ளி. எத்தனை பேர் நான் கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க? கை தூங்குங்க, நல்லா ஒன்றும் இல்லை, அவ்வளோதானே. சரி, நான் கறி சாப்பிட மாட்டேயா, மீன் முட்டை மட்டும் சாப்பிட்டு போனால் கை தூங்க பார்க்கலாம். பூவே வைக்க மாட்டேன். இந்த காணிக்கெல்லாம் எங்கே போனோம்? ஊண்டிக்கு போகணும். உண்மையிலேயே நம்ம உஷாக்கா ஃபேமிலி கறி சாப்பிடல மட்டன்னா அந்த 1000 ரூபாய் எங்கே போயிடணும்? அதுக்கு தான் அது வேண்டிக்கிறது. நான் சாப்பிட்றத உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என் உடம்பை கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் குறுக்கிக்கிறேன், கொஞ்சம் தொப்பையெல்லாம் கொஞ்சம் இந்த கொலஸ்ட்ரால்னா நல்லா இருக்குதுங்க. கொழுப்புன்னா எல்லோரும் கோவப்படுறாங்க, எப்படியா நீங்கள் என்ன கொழுப்புன்னு சொல்லலாம்? கொலஸ்ட்ரால், சுகரு, பிபி. உண்மையிலே வாயை கட்டினா எல்லாம் கம்மியாகிடுங்க. எப்படிங்க? எல்லாத்துக்கும் வாயை கட்டினாங்க. வாய் ரொம்ப நீளுதுன்னா நம்மளுக்கு ஆயில் கம்மின்னு அர்த்தம். பேச வேண்டிய இடத்துல பேசணும், சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும். எப்போ பாரு நான் ஸ்டாப்பாக பேசணும் எஃப்எம் மாதிரி, அவங்க சீக்கிரம் போகிறாங்கன்னு அர்த்தம். ஆகவே இந்த 40 நாளில் நம்ம பேச்செல்லாம் குறிக்கிட்டோம், நம்முடைய சிந்தனையெல்லாம் குறிக்கிட்டோம், அந்த பிசாசை தூக்கி வெளியில் போட்டோம். எதை? அந்த செல்ஃபோனுன்னு வந்துக்குது பாருங்கள். இந்த 40 நாள் 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சாமிக்கிட்ட கேட்டு எங்கள் சபையார்கிட்ட அதை வாங்கி போகிறோம். தலையில் எண்ணெய் இல்லை, சுடிதாரெல்லாம் அப்படியே நசுங்கி கிடக்குது. நாங்கள் போய் தட்டி, அம்மா சோறு வேணுமான்னு, அதுவும் பாட்டு. சரி, இந்த ஆட்டோக்காரங்க 50 ரூபா சாப்பிட்றாங்களே, சரி இந்த சாப்பாடை கொடுத்தா ஒரு 50 ரூபா வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அது காலை தூக்கி மேலே வச்சுன்னு சொல்லி, நான் ஒரு ஆட்டோக்கிட்ட போனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வந்தது. நான் நினச்சா அவர் பைபிள் படிப்பார் போலுக்குது. 40 நாளைக்கு பார்த்தா அவர் வச்சுக்கின்னு சினிமா பார்த்துன்னு உட்காந்துங்கிறார். நம்முடைய 10 கட்டளைகளில் ஒரு அருமையான கட்டளை, என்னுடைய திருப்பெயரை வீணிலே
கரெக்டாக அதை வீட்டில் வழங்குறோம் யாரும் நம்ம தான், வேறு யாருங்க. நமக்கு தான் சாமி சொல்லியிருக்கார். நல்லா கவனிங்க, பாவம் தெரிந்து செய்தால் மன்னிப்பு கிடையாதுங்க. நாம் தெரிந்து செய்கிறோம், ஆனால் வெளியில் தெரியாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு 40 நாள் ஒடுக்க வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவருக்கு விருப்பமானால் 2ஆம் வருகை வரை நாம் உயிரோடு இருக்கணும்னா நாம் எல்லா வாயை எல்லாத்தையும் குறுக்கிக்கிட்டோம்னா சாமி நம்ம கூட இருப்பார். ஆனால் வாயை குறுக்காம வாயை கட்டாமல் இருந்தோம்னா சாமி நம்மகிட்ட இருக்க மாட்டார். இவன் எப்பா பாரு என்ன பண்ணுகிறான், தேவையில்லாத பேசுனுங்கிறான், இவன்கிட்ட என்னத்துக்கிட்டுன்னு போயிடுவார். அப்படி தான் அவர் மீனவர் சர்ச்சு வந்து கடற்கரையில் இருந்தது. ஜோமன்னர் கிட்ட பார்த்தாங்க, நம்ம ஆளுங்க பார்த்துட்டு இங்கே வா எந்த ஊர் இருந்துன்னு கேட்டாங்க. ஊரை சொன்ன தொத்தி விட்டாங்க. கோயிலுக்குள்ளே அவரோட வெளியே போ. இல்லை சார் கோயில், நீ வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க. சரி வெளியில் தான் துரத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே என்ன முழங்கால் இப்படி ஜெபம் பண்ணால் அங்கேயும் வந்துட்டான். இங்கே கோயில் கேம்பஸில் இருக்கக்கூடாது. அவர் அழுதுகிட்டே கடற்கரை ஓரமாக தூரம் போய் நின்று ஆண்டவரை இல்லை ஜெபம் பண்ணும்போது ஒரு வயசானவர் அவரை தொட்டாராம். ஏப்பா அடற? இல்லை சார், சர்ச்சுக்குள்ளே இருந்த துரத்தி விட்டானுங்க. சர்ச்சுக்கு தொத்துறாங்களேன்னு சொல்லிட்டு வெளியில் முட்டி போட்டான், அங்கேயே துரத்திட்டானுங்க. அதனால் நான் எங்கே நிற்கிறேன், ஆலயத்தை விட்டு வெளியில் நின்று ஜெபம் பண்ணுறேன். அவர் சொன்னாரன், எப்பா என்னையே 2000 வருஷமாக என்ன பண்ணிட்டானுங்க, தொத்தி விட்டானுங்கப்பா. கோயிலில் தொத்தி விட்டு அவனுக்கு பண்ணுற அக்கிரமத்தை என்னாலே தாங்க முடியாமல் என்ன பண்ணல, நான் அந்த கோயிலுக்குள்ளே போகலாம் வெளியிலே நிற்கிறேன்பா. ஏசாயா 40ஆம் பிரிவு 1-11 வரை உள்ள அருமையான ஒரு பகுதி. ஏசாயாவை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். 1-39 வரை அசீரியாவுடைய காலம், அது 6ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம். இவர்கள் 2 பேரும் புகைகிற கொல்லிக்கட்டைகள். 40 54 வரை உள்ள பகுதி அல்லது 55 வரை உள்ள பகுதி விடுதலை வரலை. ஆனால் 2ஆம் ஏசாயா சொல்லுகிறார், என் மக்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அவர் கூவுகின்றார். 56 66 வரை விடுதலை பெற்றாயிற்று. அதற்கு யாரை பயன்படுத்துகிறார்? பெர்சியா நாட்டினுடைய அரசர், அவர் பெயர் சைரஸ். இஸ்ரேல் மக்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பாபிலோன் அந்த பாபிலோன் தேசத்து ஆட்சியின் போதுதான் தானியேல் வருகிறார். 3 இளைஞர்கள் அங்கே சிறைபிடிக்கப்படுகிறார்கள். தானியேல் சைரஸில் 2ஆம் டேரியஸ் ஆட்சி செய்கிற வரை அவர் அங்கே இருக்கின்றார். இந்த நாட்டிற்கு பெயர் வைத்த முதல் ஆள் செகண்ட் டேரியஸ், 2ஆம் டேரியஸ் தான் இதற்கு பெயர் வைக்கிறார். பெர்சியா மொழியிலே சி கிடையாதுங்க. ஆனால் கிரேக்க மொழியில் ஐ இருக்கு, அயோட்டா. வந்தவர் சொன்னார், சி போட்டு சொன்னார், இவங்க சிந்து நதிக்கரையில் இருக்காகவே சிந்துஸ் என்று சொன்னார். எல்லா மக்களும் தாம்பரத்துடைய வரலாறு கொஞ்சம் படிங்க. நான் லைப்ரரியில் படித்தேன், நம்ம லைப்ரரியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. தாழிகள், நம்ம ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி இருக்குல்லங்க, 6000 ஆண்டுகளாக இந்த தாம்பரத்தில் இருந்த அந்த மனுக்குலத்தினுடைய தாழிகள் அங்கு இருந்திருக்கிறது. இன்றைக்கு 6000 ஆண்டுகளாக மாறாத 2 பட்டணம், ஒன்று மதுரை, இன்னொன்று தாம்பரம். அது எங்கே அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனி மலைகள் இருக்குது பாருங்க, அங்கே இருக்கிற நதிக்கரையில் இருந்தார்கள். ஆக மக்கள் எங்கே இருப்பார்? அம்மனம்பாக்கம் என்ற ஊர் ஒன்று இருக்குது, நமக்கு தெரியும், நல்லா கிறிஸ்தவ ஊர். அந்த ஊர் முழுதும் அந்த ஏரி கரையில் தான் இருந்தது. அந்த மிஷனரி காலத்தில் ஏற்பட்ட அந்த கலரா நோயினால் பயந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, மைக்ரேட் ஆயிட்டாங்க. ஆக மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த நதியின் பெயரை அவர் சொன்னார். அதற்கு பிறகு வந்த அலெக்சாண்டர் காலத்தில் கிரேக்கர்கள் வரும்பொழுது அதை ஹிந்துஸ் என்று சொன்னார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எத்தியோப்பியா முதல் நம்முடைய திருமறையில் 2 இடத்துல இந்தியா பேர் வரும். எஸ்தர் ராஜாத்தி புத்தகத்தில் எத்தியோப்பியா முதல் இந்தியா வரை 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேர். ஆகவே இந்த 40ஆம் பிரிவு அதனுடைய அரசியல் பின்புலம் பாபிலோன் ராஜா. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்க அன்போடு அழைக்கிறேன். 2 நாளாகமம் 36:17. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார்.
யாரை வரப்பண்ணினார்? சரி, ஏங்க வரப்பண்ணினாரு? ஏற்கனவே 430 ஆண்டுகளாக எகிப்தில் அவர்கள் பட்ட பாடு. நீங்கள் 5ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 5, விடுதலை பயணம் 5, 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தாளடிகளை செங்கலை சுடுவதற்காக, அந்த தாளடிகளை எடுப்பதற்காக எகிப்தெங்கும் சுற்றி திரிந்தார்கள். குழந்தைகளோடு இருக்க முடியல, குடும்பமாக இருக்க முடியல. அப்படி நாங்கள் உங்கள் நல்லா இருக்கிற உங்களை மோசே கூப்பிட்ற, நாங்கள் கூப்பிட உங்களை அனுப்ப மாட்டோம், இன்னும் நாங்கள் ஒடுக்குவோம். இப்படியெல்லாம் ஒடுக்கி 40 ஆண்டு வனாந்தர பயத்தில் கொண்டு வந்த இஸ்ராயேல் மக்களை மீண்டுமாக ஏன் கடவுள் ஒரு அடிமைதனத்துக்கு கொண்டு சென்னா பாவம் செஞ்சாங்க? நம்ம கிட்ட கேட்கறான்னு வச்சுங்களேன், அக்கா சண்டே ஸ்கூல் அக்கா, பாவம் அப்படின்னா ஒரு கேட்டான்னா பதில் சொல்லுவீங்க? நாங்கள் கூடி பீடி போடியே போய் இந்த வண்டி தான் ஓட்டினுக்கிறோம். ஆனால் நம்ம பண்ணுற பாவத்தை அப்படியே தூக்கி மூடிட்டு சும்மா குடி பீடி பொய்யா இருக்கணும், உண்மை சொல்லணும், இப்படி தான் சொல்லுவோம். கிடையாதுங்க. படிங்கப்பா, ஏசாயா 1:17. இஸ்ராயேல் மக்களை ஏன் அவர் அடிமைதனத்திற்கு மீண்டுமாக கொண்டு சென்றார்? நாம் ஏன் மீண்டும் மீண்டும் லெந்து காலத்திற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? கடவுள் வாய்ப்பளித்து கொண்டே இருக்கிறார். பவுலுடையாரு என்ன நினைச்சிட்டார்னா, இப்பவே வந்துட போறாரு ஏசாமின்னு நினைச்சிட்டார். ஆனால் அப்புறம் திருத்தி எழுதுகிறார், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பொறுமையாக இருக்கிறார். அப்ப லேட் ஆகுது. சரி படிங்க, ஏசாயா 1:17. அவங்க செய்த பாவம் என்னையா? நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்யுங்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு. இது எதுவுமே செய்யலையா? இப்ப வாஸ்தவம்ல அந்த 16 நீங்க வாசிங்களா இருக்கும். அவர்கள் தீமையே செய்தார்கள், அவர்கள் ஒன்று கூட நன்மை அப்படின்னா என்ன? அது கடவுளுக்குரியது. நன்மை தீமை, குட் அண்ட் ஈவில். நன்மை கடவுளுடையது, தீமை இருளினுடையது. நாம் எப்போதுமே இருளை நோக்கி தான் பயணிக்கிறோமே தவிர நன்மையை தேடி பயணம் செய்யவில்லை. சரி, சோதம் கோமரா அழிஞ்சு போச்சா இல்லையா? அழிச்சாரா இல்லையா? என்னங்க பாவம் செஞ்சாரு? நம்மளா மாதிரி சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறோமே, போய் பேசக்கூடாது, இதே வண்டி ஓட்டிக்கின்னு, அப்படி இல்லை. அதையும் தாண்டி நாம் செய்கிற பாவங்கள் அநேகமாக இருக்கிறது. வீட்டிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோர் வளர்ப்பினில. கெடுக்கிறது அப்பா அம்மா தான். இந்த டிவோர்ஸ்க்காக 2 பேர் என்கிட்ட அந்த இது கேட்டாங்க, ஐயா சட்டம், இந்த நாட்டு சட்டம் அதெல்லாம் விடுங்க, நாட்டு சட்டத்தின்படி திருச்சபை நியமப்படின்னு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ஒரு பொல்லாத பிசாசு செத்தா கூட போக மாட்டேங்குது. என்னதுங்க அது? ஈ கோ. எங்க இப்படிதான் வருது, கம்மு தான் ஈ போக மாட்டேங்குது. அதுக்கு பேரே ஈ கோ. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நீ வா அப்படின்றோம். சொன்னார், நம்மளை வெறுப்பேற்ற போகிறாருன்னு முறைச்சி பார்த்தேன். ரிஜிஸ்டர் கேட்டார், ஃபாதர் நீங்கள் சர்ச்சில் நல்லா தானே பிரசங்கம் பண்ணுறீங்க? நல்லா தான் சார் பிரசங்கம் பண்ணுறோம். இந்த பாருங்க, மொத்தம் உங்கள் ஆளுங்க தான் எதுக்கு வராங்க? டிவோர்ஸுக்கு வராங்க. நாட்டின் சட்டப்படியும் கடவுளின் நியமப்படியும் அப்படின்னு அது போய் உடைக்கிறான் நம்மால். சரி என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு பக்கத்தில் ஒரு வக்கீல் அம்மா, ஐயா ஃபாதர் ஒன்று சொல்கிற கோச்சிக்க மாட்டீங்களே, நீங்கள் போய் சொல்லுங்கள், இந்த பொம்பளை பொண்ணுங்களை கெடுக்கிறதெல்லாம் அவங்க அம்மா தான், வேறு யாரும் இல்லை. இந்த பொம்பளை பிள்ளைங்களை வாழ விட, நீ வாடி நான் பார்த்துக்கிறேன், எத்தனை தடவை பார்த்துப்பேன், நீ 70 பல்லு கொட்டி போச்சு பான்ற, நீ பாடு என்ன பாப்பா செத்து போயிட்ட, அவங்களுக்கு என்ன இருக்கு? இது பாவம்னு சொல்லவே மாட்டோமே. நாட்டு சட்டம் இருக்கட்டும் ஐயா, அவர் எனக்கு பிடிக்கல, அவர் எனக்கு ஆகலை அப்படின்னா எதுக்கு நாங்கள் 3 வாரம் உங்களுக்கு ஓலை கூடுறோம்? சும்மா வந்து உட்காந்துட்டு காணிக்க போகிறதுக்கா? விசாரி, ஆள் எங்கே போகிறான் எங்கே வரான் நீ விசாரிடா, நீ விசாரி, அந்த பொண்ணை எங்கே போகிறா எங்கே வர அவங்க விசாரி. அதுக்கு தான் 3 வாரம் நாங்கள் கொடுக்குறோம். 3 வாரம் அப்படியே தூங்கிட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன். ஐயா எங்களுக்கு நான் அதற்காக நான் தரமாட்டேன். 2 பேர் வந்தாங்க. எங்களுக்கு கொடுத்துருக்கிற அரசு அதிகாரம், கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆற்றல் என்ன தெரியுமா? 2 பேரையும் நீ எப்படி ஏதேன் தோட்டத்தில் 2 பேரையும் ஆணும் பெண்ணுமாக இணைத்த அந்த வேலை தான் எங்கள் வேலை. பிசாசு மாதிரி என்ன சொன்னார் நேற்று அவர், நம்ம கேட்போம் தெரியுமா? அப்புறம் என்ன வந்தார் போனார், கிறிஸ்தவம் பண்ணுற வேலையா? ஐயா
எந்த கிறிஸ்துவம், எந்த இந்துவும், எந்த இஸ்லாமியனும் டீ கடையில் உட்காந்துக்கின்னு, ஹோட்டலில் உட்காந்துக்கின்னு எந்த இஸ்லாமிய தன் முத்தாவை பற்றி பேச மாட்டான், இந்துக்கள் தன் பூசாரி பற்றி பேச மாட்டான். பேசுகிற ஒரே ஜென்மம் எந்த ஜென்மம் தெரியுமா? அவன் வீட்டில் அவ்வளோ அட்டகாசம் வீட்டில் அதை பற்றி பேச மாட்டான். பேசினா காட்டிட்டு போவாங்க. எப்பா பாரு அந்த கோயில், அது அவரு, அது இவரு. டே நீ முதல்ல யோகிமாட, மனம் திரும்பணும். இதெல்லாம் நான் பாவம் சொல்லிக் கொடுக்கல. நம்ம பிள்ளைங்க எதிரவே பேசுகிறோமே. ஒருத்தர் என்ன பண்ணார், பாஸ்டர் கிறிஸ்துமஸ் ஆனால் உதவி பண்ணணும், அத்தை பண்ணணும்னார். மதியம் வந்து சாப்பிடும்போது அம்மா ஓடு சாயந்தரவா டேடி, கோயிலில் ஒன்று பேசுகிறீங்க, வீட்டில் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பாவங்க. இதெல்லாம் தாங்க சும்மா அந்த போய் பேசாத இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள பாவம் அதுங்க. அந்த 6 நாள் அந்த ஸ்கூலில் போனால் பேசாத கவுனி. அந்த சண்டே ஸ்கூலுக்கு போனால் அதே புளித்த மாவு ஆபரகம் விசுவாசம் அதே அது தெரியுமாய்யா? அதுக்கப்புறம் சொல்லுங்கய்யா. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இந்த கான்ஃபர்மேஷன் கிளாஸில் ஒரு ப்ரேயர் தெரியல, ஒரு பரமடல் பிதா வாயே திறக்க மாட்டோம். விசுவாசப்புறம் அப்படின்னா நேதுங்க அங்கிள்னு கேட்குறா. போன வாரம் முடிவு போகுது, 8ஆம் தேதி பிஷப் வர போகிறார் அப்படின்னா நேதுங்க அங்கிள்னு கேட்குறா. ஆர்டர் ஆஃப் சர்வீஸு தெரியாது. இதெல்லாம் பாவங்க. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் தெரியணும் பிள்ளைங்களுக்கு, எங்கே ஏந்துக்கணும், எங்கே உக்காரணும். இந்த 10ஆம் வகுப்பு வந்துடுச்சுன்னா அந்த அவன் கம்முன்னு இருப்பான்பா. அந்த பொண்ணு பாவம் இதுக்கு நல்லா 9 மணி நல்லா தூங்கிட்டு ஸ்கூலுக்கு போனால எந்திரி பஸ் வந்து எந்திரி எழுப்பு விட்டு அந்த குழந்தைய நாசனம் பண்ணி அது அந்த ஸ்கூலுக்கு வரும். பாவம் அந்த மூஞ்ச பாரு. என்னடா கண்ணு, ஐயோ தொல்லை தாங்க முடியல அங்கிள், என்கிட்ட சொல்லிட்டு போவாளுங்க, தொல்லை தாங்க முடியல அங்கிள். 10ஆம் வகுப்பு வந்துச்சுன்னா அந்த குழந்தை சர்ச்சுக்கு வரும். நீ சர்ச்சுக்கெல்லாம் வராத, இங்கே உட்காந்து படி, அங்கேயோ படி, டியூஷனுக்கு போ. அவன் அதோடு எங்கே வரமாட்டான், சர்ச்சுக்கே வரமாட்டான். சண்டே ஸ்கூலில் பார்த்தான்னா அவன் லேகியோனா பார்க்குற மாதிரி பார்ப்பான். +1 வரவே மாட்டான். அந்த பைக்காண்ட அந்த மரத்தாண்ட. +2 சொல்ல அவனுக்கு அதோட கோயில் மறந்துடும். அவனுக்கு கோயில் மறந்துடும். இதெல்லாம் யார் தெரியுமா பண்ணுறது? நம்மளை பெற்றதுங்க. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அடுத்தவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, அதுவே அதை சொல்ல கேட்க மாட்டேங்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் பாவங்க. சரி, என்ன பாவங்க? சோதோம் குமாரா, எசேக்கியேல் 16:49 வசனம். என்ன பாவம் செஞ்சாயா அவன்? போய் பேசினானா? இதே தான் வண்டி ஓட்டுன்னு போம். என்ன பாவம் பண்ணா? இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் இருங்க, அதே கொஞ்சம் ஒரு உடுக்கடிக்கிறான். இருங்க டிரான்ஸ்லேஷனில் உடுக்கடிக்கணும். இப்போ படிங்க. இருங்க, அது அக்கா படித்தாங்க பாவம். என்னங்க? இல்லை நீங்கள் தைரியமாக படிங்க, அது புரியல சான்ஸ்கிரிட், அதனால படிக்க சொன்ன. படிங்க. என்னங்க? இதோ கர்வம். அப்பா, அதை சொல்றதுக்கு எவ்வளோ கர்வம் யாருக்கு? ஏன் சோதோம் அந்த பட்டணம் 2ஐயும் அழித்தாருன்னா எவ்வளோ திமிரு சொல்கிறோம்ல நம்ம பசங்கள. உனக்கு எவ்வளோ திமிரு, அவ்வளோ திமிரு அவனுக்கு. அடுத்தது ஆகார திரட்சியும் நிர்விசாரமான. ஆமாம், சோத்தை பார்த்தான்னா வயிறு அப்படியே இறக்கி வச்சுருவானுங்க. ஐயோ அந்த சாப்பாட்டு ராமன். சர்ச்சுக்கு அதெல்லாம் வேணாம், சண்டே ஸ்கூல் அதெல்லாம் வேணாம், பைபிள் படி அதெல்லாம் வேணாம். நான் பெருளத்தூள் இருந்தேன். அந்த முதல் வாரம் தான் நான் அண்ணனை பார்க்க. மீதி 3 வாரமும் நான் வில்லேஜுக்கு போவேன், 2 கட்டை பை எடுத்துன்னு போவேன். நான் எங்கண்ணா போகிறேன்? இதில் மட்டன், இதில் சிக்கன்னுவார். ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் ஓய்வு நாள். கிறிஸ்தவர்களுக்கு அது ஓய்வு நாள் அல்ல, அதுதான் கடவுளின் நாள். அதில் நீ கடவுளுக்கு வேலை செய்ய 6 நாள் அவர் உங்க கூட இருப்பார். அப்புறம் பயங்கர திமிரு, கர்வம், சாப்பாட்டு ராம. அப்புறம் நிர்விசாரமான. நிர்விசாரமான சாகோபாங்கமும் ஆகிய இவைகளே. என்னங்க தமிழில் கொஞ்சம் சொல்லுங்க. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணர்வார்வம், சோம்பல், இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. நான் வச்சுது திருவிலியம். இப்போ சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணுறமே தவிர புரியல நமக்கு. வசனம் மனப்பாடம் பண்ணுறவே தவிர தெரியல. ஆமாம், வேலை என்ன தெரியுமா? கடவுள் பக்கம் திரும்பினதே கிடையாது. அதாவது சாப்பிட்ற கையில். சரி, சோதோம் குமாரவை ஏன் அழித்தாருன்னு இதுவரை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
என்ன பாவம்னு தெரியாது, ஆனால் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சாமி அங்கங்கே வச்சிருக்கிறார். சரி, அது எசேக்கியேல் 22:30 எதற்காக இஸ்ரேல் மக்களை மீண்டுமாக 70 ஆண்டு அடிமைதனத்திற்கு எடுத்து சென்றார் அப்படின்னா எசேக்கியேல் 22:30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அவ்வளோ. இவங்களாம் எங்கே உட்காந்துக்கிறாங்கப்பா? கடவுள் கேட்கிறார், ஐயோ என் பணி செய்வதற்காக ஆள் எங்கே அப்படின்னு அவர் தேடுகிறார். எங்கே போயிட்டாங்கன்னே தெரியல இந்த இஸ்ரவேல் மக்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, 33:10 படிங்க. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் ரோமங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது. அவ்வளவுதாங்க. ஏன் கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களை மீண்டுமாக 70 ஆண்டு சிறைக்கு எடுத்து சென்றார்? எசேக்கியேல் 22:30 என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நாட்டு மக்களை நான் அடிக்காதபடி தடைச்சுவர் ஒன்றை எழுப்பி அதன் திறப்பில் என் முன்னால் நின்று தடுக்கும் ஒருவரை அவருடைய தேடினேன், யாரும் கிடைக்கல. அடுத்தது படிக்கிற கேளுங்க. இந்த நாட்டின் மக்களோ பிறர் பொருளை பறிக்கின்றார்கள், கொள்ளையடிக்கின்றார்கள், ஏழையரையும் எளியோரையும் துன்புறுத்தி அந்நியரிடமிருந்து நீதியற்ற முறையில் பறிக்கின்றனர். உங்களுக்கு எந்த வசனம் வரும்னா 29 அது வரும். 22-29 வரும். ஏன் இஸ்ரேல் மக்களை இவர்கள் 70 ஆண்டுக்கு கொண்டு சென்றார்? இப்போ கொண்டு போயாச்சு. இப்போ பயங்கரமாக நீங்கள் புலம்பலில் நீங்கள் படிக்கணும். அது கொஞ்சம் வீட்டில் இந்த ஐசது படிங்களேன். புலம்பல் 4:4, புலம்பல் 2:11, என் பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், பசிக்காக கொடுப்பவர் யாரும் இல்லை. தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார்கள், தண்ணீர் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. என் மக்கள் அந்த நாட்டினுடைய தெருக்களில் மூர்ச்சித்தனா மயங்கி கிடக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைகள் பணம் கொடுத்து தண்ணீர் வாங்கி பருகுகிறார்கள். என் பிள்ளைகள் விறகு எங்கே போய்ங்க? பாபிலோன் தேசத்திலே போய் அந்த இஸ்ரேல் மக்கள் படுகிற பாடுகளை பார்த்துத்தான் ஏசாயா 40 சொல்லுகிறார், என் மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். முதல் குறிப்பாக இவர் ஆறுதலின் ஊற்று. யாரு? இந்த யாவே கடவுள் யார் தெரியுமா? ஆறுதலின் ஊற்று. என்ன சொல்றாரு? ஏசாயா 23:17, ஏசாயா 23:17, ஏசாயா 25, இதெல்லாம் வேண்டாம், நிறைய இருக்கு. 11, எசேக்கியேல், எரேமியா 25 இதெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்டில் பட்ட பாடுகளை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. நான் சொன்னல புலம்பல்ல, என் மக்கள் என்னுடைய நாட்டில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் அவர்கள் அங்கே விழுந்து கிடக்கிறார்கள், ஒருவரும் அங்கே கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆகவே இஸ்ரேல் அருமையான இறை மக்களே, நாம் இந்த லெந்து காலத்திற்குள் வந்திருக்கின்றோம். நாம் பாவங்களை செய்து, குற்றங்களை செய்து, குறைகளை செய்து நாம் இங்கே விழுந்து கிடக்கிறோம். கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர் ஆறுதல் சொல்லுகிறார், நீங்கள் எழுங்கள், நீங்கள் எழுந்து வாருங்கள், நீங்கள் எழுந்து வார் என்று அழைக்கின்றார். எப்படியா அவர் சொல்றாரு? யோவான் 8:34, இவர்கள் எல்லாரும் பாவம் செய்து 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றான். கடவுள் விடுதலை என்னும், நாம் எல்லாரும் விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்ற போரில் நாம் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து என்னிடம் பேசி கொண்டிருக்கிறார், நான் அந்நிய பாஷை பேசுவேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன் என்கின்ற சொல்லி ஒரு பக்கம் நாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இந்த லெந்து காலத்தில் அழைக்கின்றார், இப்படி யாரெல்லாம் பாவத்தால் விழுந்து கிடக்கிறார்களோ, சாபத்தால் விழுந்து கிடக்கிறார்களோ, விடுதலை இன்றி விழுந்து கிடக்கிறார்களோ, அவர்களை ஆறுதல் படுத்த கடவுள் அருகில் இருக்கிறார். நாம் மனம் திரும்புவோம், கடவுளின் ஆறுதலை பெறுவோம். இரண்டாவதாக இந்த பகுதி 3, 4, 5 நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். இவர் இந்த யெகோவா யார் தெரியுமா? சமாதானத்தின் ஆண்டவர், அவர் சமத்துவத்தின் ஆண்டவர். எப்படி நாம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம், இஸ்ரேல் மக்களை மட்டும்தான் இவர் விடுதலை பண்ணினாரா?
அவங்கள மட்டும்தான் விடுதலை பண்ணாரா? படிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 9:7. ஓ இஸ்ரேல் மக்களே, நீங்கள் எனக்கு எத்துவப்பேர் போன்றல்லவா அப்படின்னு சொல்லுவார். அவங்களுக்கு கொஞ்சம் பயம். இப்போ அப்படி தான் இருக்கிறானுங்க, வணங்க கழுத்துள்ள ஜனமாக தான் இருக்கிறானுங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்று கொடுத்த கடவுளை எதிராகவே கொலை செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு ஆமா இருக்கிறீர்கள் அல்லவா? ஏன் உங்களை மட்டும் நான் விடுவிக்கவில்லை. இஸ்ரவேலை எகிப்திலிருந்தும், சீரியரை கீரிலிருந்தும், பெலிஸ்தியரை கப்தோரில். அப்ப கடவுள் என்கிறவர் ஒரே பக்கம் சாய்கிற கடவுள் அல்ல. அவர் எங்கெல்லாம் மக்கள் அடிமைகளாக இருந்தார்களோ அந்த மக்களை எல்லாம் விடுவித்தார். இந்த இஸ்ரேல் மக்கள் எழுதி வைத்தார்கள், வேற யாருமே எழுதி வைக்கல. அந்த கடவுளை மறந்து போனார்கள். இஸ்ரேல் மக்கள் மட்டும் பதிவு செய்தார்கள். ஆகவே நாம் இந்த யெகோவா கடவுளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சீரியரோ அல்லது இந்த பெலிஸ்தியரோ ஒருபோதும் இந்த கடவுளை நினைவு கூறாமல் மறந்து போனார்கள். ஆகவே இந்த கடவுள் அவர் எப்படி சொல்றார் தெரியுங்களா? மேடுகள் எல்லாம் படிங்க. 3:4-5 ஏசாயா 40:3-4-5. மேடுகள் எல்லாம் தகர்த்து பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளாக இருக்கலாம் அடித்து நொறுக்கி சமதளமாக்கப்படும். பாலை அவ்வளவுதாங்க. கடவுள் எப்போதுமே வெளியரங்கமாக இருக்கிறவர். எப்படி? வனாந்திரத்தில் கூப்பிடு. எப்படி அந்த வனாந்திரத்தில் அந்த யோவான் முனிவர் காட்டுத்தேனும் விட்டுக்கிளியும் 40 நாள் நமது ஆண்டுடைய நோன்பு, விசுவாசம், லெந்து, உபவாசம். அப்ப அங்கே இந்த மனிதனுக்குள் வாசம் செய்வது யாருடைய ஆவி? கடவுளுடைய ஆவி. ஆக அப்படி கடவுளுடைய ஆவி வாசம் செய்தாலும் அவன் காலையில மலர்ந்து மாலையில் உதிருகிற மலரை அப்படிதான் அவர் ஞாபகப்படுத்துகிறார். சரி, அடுத்த வசனம் எரேமியா ஏசாயா 19:23 வசனம். அக்காலத்திலே எகிப்திலிருந்து அசிரியாவுக்கு போகிற பெரும்பாதை உண்டாயிருக்கும். அசிரியர் எகிப்துக்கும் எகிப்தியர் அசிரியாவுக்கும் வந்து எகிப்தியர் அசிரியரோடும் கூட ஆராதனை செய்வார்கள். அதாவது என்ன சொல்றாங்க, இந்த கடவுள் இருக்கிறார் அல்லவா, இஸ்ரவேல் மக்கள் மட்டும் மன திரும்ப மாட்டாங்களாம். அசீரியாவிலிருந்து எகிப்துக்கு போகிற வழி ஃப்ரீயா இருக்குமா? எகிப்தியர் அசீரியாவுக்கு நாட்டுக்கு நாடு என்ன இருக்காதுன்னு சொல்றாரு? யுத்தங்கள் இருக்காது. யாரை வழிபடுவார்கள்? இந்த யெகோவா கடவுளை வழிபடுவார்கள் என்பதை அங்க சொல்லுகிறார். சரி, அடுத்த வசனம் 25. அவர் சொல்றார், நம்மளால யோசிச்சிருக்கிறல்ல தேர்ந்தெடு. ஆக்சுவலா இஸ்ரேல் இஸ் மை ஹெரிட்டேஜ் தான் சொல்லுவார் அவர். இஸ்ரேல் என் சொத்துன்னு சொல்லுவார். ஆனா எகிப்து அவர் வெறுக்கல, அசீரியா வெறுக்கல. படிங்க. எகிப்தியராகிய என் ஜனமும், எகிப்து என்னுடைய மக்கள், அசீரியா என்னுடைய கையின் கிரியை. அசீரியா த ஒர்க் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். நாம் எல்லாரும் யோசிக்கிறோம், ஐயா அவளை கட்டி பிடிச்சு அடாதீங்க, கடவுள் நிறைய பேரை விடுவித்திருக்கிறார். அடுத்தது சொல்லுகிறார், இஸ்ரவேல் என் சொத்து. ஆமா, என் சொத்து தான். நம்ம சொல்லையா, பெரியவன் என்னுடைய சக்தி. அடுத்த பையன் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துப்பான். அடுத்தவங்கிறான் பாரு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் என் சொத்துன்னுவாங்க சின்ன பையன். அன்புக்குரியவர்களே, ஏசாயா இறைவாக்குனர் வழியாக வெளிப்படுகின்ற கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? எல்லாரையும் அரவணைத்து போகிறவர். ஒரு அழிவு சொல்லமா? குடும்பத்தில் நம்ம அப்படி போக முடியுதா? விசிட் போனால் சொல்கிறாங்க, ஒரு அக்கா அந்த பக்கம் என் வண்டி விடாதீங்க, அவன் எங்கள் அண்ணன் வீடு, அவன் மேலே நான் கேஸ் போட்டுக்கிறான்றாங்க. அது ஒரு பெரிய டிகிரி மாதிரி வேற சொல்கிறாங்க. இனி யாரும் அண்ணன் தம்பியை பிறக்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அலெக்சாண்டர் பால்தாசா அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே மனம் திரும்பு. இந்த லெந்து காலத்தில் எங்கெல்லாம் அக்கா மேலே கேஸ் போட்டுக்கிறேன், மாமா எல்லாத்தையும் வாபஸ் வாங்கு. எடுத்துகிட்டு போட்டோம் ஒரு அடி. உங்கள் அண்ணன் என்ன அவர் முன்னாடி போயிட்டு போகிறாரா, இல்லை காலிட்டி படுத்து ஒன்றுமே கிடையாதுயா. நீ ஜெயிச்சு அதுக்கப்புறம் என்ன, நீ ஜெயிக்கிறதுக்குள்ளே போய் சேர்ந்துருவேன். பையன் என்ன போன வாபஸ் வாங்கி, சித்தப்பா நான் எங்கள் அப்பா போயிட்டாந்தாலும் சொன்னால் கேட்கல, வாபஸ் வாங்கி வந்துடுவேன். அதான் சாமி சொல்லுவார், உன்னை கூட்டு போவானுங்க யாருக்கிட்ட விசாரிக்க, வழியிலேயே மேட்ரு முடி, இல்லைன்னா கொண்டு போவானுங்க, 3 சாட்சியை நிற்க வைப்பானுங்க, உன்னை ஊரில் தள்ளி வச்சிருவானுங்க. இது தேவையா உனக்கு? இந்த லெந்து காலத்தில்
கடவுளே எல்லாரையும் சமத்துவமாக பார்க்கிறவர். ஆனால் மேடுகளாக குன்றுகளாக இருக்கல கண்டிப்பாக தட்டி விடுவார். வேகம் ஏதோ ரொம்ப வேகமாக போவாத, ரொம்ப போனால் விக்கி இங்கே செத்துருவார். ஏன் அவசரப்படுற? ஸ்டாப் பண்ணி விடுவார். அன்புக்குரியவர் நெருந்து காலத்தில் எல்லாரையும் நாம் நேசிப்போம். என் சித்தப்பா பெரியப்பா இன்னொரு முறையில் பிறக்கலாம் முடியாது. இன்னொரு முறை நீ நினைச்சா கூட ஏசாமிடி நீ காலில் வந்து முடிஞ்சு போச்சு போடான்றார். சரி, மூன்றாவதாக இந்த கடவுள் யார்? இவர் வாழ்வின் ஊற்று. சங்கீதம் 23 எப்படி தொடங்குது? ஆண்டவர் என் ஆயர், ஸ்மார்ட் போன் என் ஆயர், ஸ்மார்ட் போன் என் ஆயர், எனக்கு ஏதும் குறைவே இல்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த ட்விட்டரும் அந்த ஃபேஸ்புக்கும் என்னை தாங்கும். நான் செல்போன் இந்த ஸ்மார்ட் போன் வீட்டிலே நாசனமா போவேன். நம்ம வீட்டில் கிச்சனில் கத்தியை வெட்டுறோம் தெரியுமா? எங்கள் கை நம்ம கழுவி பையில் வச்சுக்கின்னு போனால் எங்கள் அம்மா இருந்தால் புடாவில் கைது பண்ணுருவாங்க. அதுதாங்க அதான் கத்தி மாதிரி அது. அந்த பிசை தூக்கி போடு. அந்த ஃபோனு ஊந்துச்சுன்னா அப்படியே அலறி ஓடுறோமே. நம்ம வீட்டுக்கார விட்டோமே சொன்னதை கேட்குதா தானே கேழுவுது பாரு. இன்னைக்கு கடவுள் நம்மை ஆளவில்லை. இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் நம்மை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. பைபிளே மறந்துட்டுமே. எது பரிசுத்த வேதாகமோ? இதுதான். அதில் நீ ஆப்பில் போட்டால் அது பரிசுத்த வேதாகமா? பைபிள் எட்டு வர மாட்டாங்கய்யா. கேட்டால் ஸ்மார்ட் ஃபோனில் ஐயருங்களா லேப்டாப் தூக்கின்னு வரான். நான் சொன்னேன், தம்பி என் சர்ச்சுக்கு வந்தியா நான் எடுத்துகிட்டு வா, பைபிள் எடுத்துகிட்டு வா, அதில் கண்டதை வச்சுருப்பேன், அதில் நீ தூக்கினா அதில் வேறு அவ்வளோ பெருமை, அவ்வளோ பெருமை வேணும். எதில் பெருமை இருக்கு தெரியுமா? தானியேலை போல நான் 3 முறை நாம் ஜெபிக்கிறேன், அதில் பெருமை இருக்கணும். என்னை சிங்க கெபிகள் போட்டாலும் என் கடவுள் எனக்கு வாழ்வளிப்பார், அது இருக்கா? இல்லை. இந்த 40 நாளில் கால் வந்தா இவங்க வேலை அதில் இருக்குதா? வேலையை முடிய தூக்கி போடு. இந்த வீட்டில் அவசரிச்சுட்டு போனால் ஐயோ அந்த குழந்தைங்க வாங்க அங்கிள் உட்காருங்க, மம்மி டேடி ஒன்று அதில் இருக்குது ஒன்று இதில் இருக்குது. என்ன பண்ணுறாங்க? டேடி அவர் ஃபோனில் அவர் வைக்கிறார், எங்கள் மம்மி எங்கள் ஃபோனில் இருக்கு. இப்போ டீ கேட்குறாராம். ஹலோ பேபி டீ இருக்கா? அந்தம்மா பேபி 5 மினிட்ஸில் கொண்டு வரேன். அப்போ எதுக்குடா நீங்கள் வாழறீங்க? நீங்கள் போடா கல்கத்தா ஒருத்தர் ஒய்ஃப் எங்கே அனுப்பிச்சிரு, டீ வாங்கி குடிங்க. இன்னொரு 10 வருஷத்தில் ஸ்பீச் தெரப்பி நமக்கு தரணும். நல்லா கவனிங்க. பேபா பேபா போயிடும், பேசுங்க. இன்னைக்கு ஏன் ஈகோ நிற்குது தெரியுமா? செல்ஃபோனில் பேசுறது தூக்கி அது குப்பில் சாக்கடையில் போட்டு சொல்லிடு கம்பெனியில், டேய் எனக்கு செல்ஃபோனே இல்லை போடா, நான் லேப்டாப்லேயே வேலை செய்கிறேன் போடா சொல்லு. நேரிய பேசு. நாம எப்படிமா இருக்கிறேன்? இந்த கல்யாணத்தில் பார்த்தாம் பேர் வாழ்விலும் தாழ்விலும் வெள்ளவெளத்திலும் சுகவெளத்திலும் அவ்வளோதான். அதோட எதில் பார்த்து உட்காந்துங்கிறான்? செல்லை பார்த்து உட்காந்துங்கிறான். அன்றைக்கு பிசாசு பாம்பின் வடிவில் ஏதேன் தோட்டத்திற்குள் வந்தது. இன்றைக்கு பிசாசு நம்முடைய வாழ்வு என்னும் தோட்டத்தில் செல்ஃபோன் இருக்கு. வேலை செய். நான் கூட தான் வீட்டுக்கு போனால் கட்டை பிளந்து கொடுப்பேன் கோடாலியில். நான் கழுவி எடுத்து பையில் வச்சுன்னு வந்துட்டேன். அங்கிக்குள்ள இல்லை, அது ஒரு கருவி, தூக்கி போடு. ஏமா எப்படிமா இருக்கிற? என்ன முகம் வருமா? பேசு ஒய்ஃப்கிட்ட. ஐயா பிள்ளைங்கிட்ட கதை சொல்லுங்கய்யா. கதை சொல்லணும்னா அந்த செல்லை தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டுன்னு உட்காந்துங்க. பைபிளில் எவ்வளோ கதை இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்தால் யோசேப்பை கொண்டு போய் வைத்தார். நம்மளா மாதிரி பழி வாங்கல. இவனை எல்லாம் எதில் தள்ளின பசங்க? என்ன கிணத்துல தள்ளினானுங்க. அடுத்தது தூக்கி வித்துட்டானுங்க. அவன் அதை நினைக்கவே இல்லை. அவன் சொல்கிறான், அப்படியெல்லாம் நான் நினைக்கலனே, உங்களை காப்பாற்றுவதற்காக கடவுள் என்னை அங்கே கொண்டு போனார். இதெல்லாம் சொல்லுப்பா, இதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க. இதில் பெருமை. ஐயோ என் பையன்கிட்ட அந்த செல்லு எங்கே போயிட்டு போகிறான், எங்கே போயிட்டு போகிறான்? அந்த கண்ட குப்பையை கிளறி
இவர் வாழ்வளிக்கிற கடவுள், நல்ல மேய்ப்பர். எப்படியா? 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆற்றலுடன் வருகின்றார் கடவுள், ஆற்றலோடு ஆட்சி புரிய வருகிறார், வெற்றி வாகை எடுத்து வருகிறார். எப்படியா? நல்ல மேய்ப்பனாக. ஐயா, அந்த பாபிலோன் தேசத்தில் அந்த மக்கள் அந்த தெருக்களிலே மயங்கி கிடக்கிறார்கள், ஓய்வு நாள் மறந்து போனார்கள், யெகோவா கடவுளை மறந்து போனார்கள். அப்ப ஏசாயா, டியூட்ரு ஐசாயா 2ஆம் ஏசாயா சொல்லுகிறார், இந்த மேய்ப்பர் வரப்போகிறார். தாவீதை வைத்துக்கொண்டு இந்த இஸ்ரேல் மக்களை கட்டி காத்தார் அல்லவா, அதே ஆட்சி வரும். வந்துதா இல்லையா? ஏசாமி வழியில் மறந்து போனார்கள் யூதர்கள். இன்று வரை வெஸ்டர்ன் வாலில் இந்த மேற்கு பக்கம் போய் தலையை இச்சுன்னு அழறானுங்க, மேசியாவா அவர் வந்துட்டார். வந்ததை மறந்து போனார்கள். அவர் யாரு? யோவான் 10:10 சொல்லுகிறது, ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிற மேய்ப்பர். நாம் எல்லாம் உயிரை எடுக்கிறவர்கள். அதாவதுங்க, முன்னல்லாங்க சார் ஜேக்கப் ஐயா, இப்போ யார் ஜேக்கப் கோச்சுக்கு போகிறீங்க? நான் அப்பாவை பார்த்தோன்னே அவன் ஞாபகம் வந்து ஜேக்கப் ஞாபகம். ஜேக்கப் ஒருத்தருக்கிறா சார், என்னம்மா லஞ்சம் வாங்குறாரு. இப்போ அது கிடையாது. போங்க சார், 3ஆவது ஆள் அலெக்சாண்டர் இருப்பார், 3000 ரூபா கொடுங்க, சூப்பராக முடிச்சு கொடுத்துருவார். பாவத்தை ஏற்றுக்கொண்டோம். தன் பணத்தை வட்டிக்கு கூடாமலும், குற்றமில்லாத ஒருவனுக்கு தன் கையை அதான் லஞ்சம் கொடுக்காமலும், இன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம். சாமி அவர் பார்த்தாரு, இதுங்க கூட நான் வாழ முடியாது. ஆனால் இந்த லெந்து காலத்திலே கடவுள் மீண்டுமாக நம்மிடம் வர ஆசைப்படுகிறார். எப்படி? நல்ல மெய்ப்பராக. எப்படியா? நல்ல ஆயனாக. யோவான் 10:10, 10:9. யோவான் 10:7 சொல்லுகிறது, அவர்தான் வாசல். யாரு? ஆடுகளுக்கான வாசல். ஆனால் நாம் அந்த வாசலை விட்டு ஏதேதோ ஒரு வாசலில் போய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, தயவு செய்து லெந்து காலத்தில் ஒரு சபைக்கு வாங்கய்யா, ஒரு விசுவாசத்துக்கு வாங்கய்யா. நானெல்லாம் அப்படி தான் ஓடனேன். இந்த பச்சை இலைக்கும் காஞ்ச இலைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பச்சை இலை அதனுடைய பச்சையத்தோடு அந்த செடியோடு நிற்கும். ஆனால் காய்ந்த இலைகள் எங்கெல்லாம் காற்றடிக்கிறதோ அங்கெல்லாம் போய் மோதி கிழிஞ்சி போய் உட்காந்துருக்கிறோம். நாம் ஒரே மெய்ப்பனின் குடைக்குள் இழுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எங்கள் வீட்டில் செஞ்சால் சாம்பார் நல்லா இருக்குது, அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோம், அந்த அம்மா பண்ணும் பாரு, இதில் கொஞ்சம் வெந்தயம் ஏற்றிருக்கணும்ல, இதில் கொஞ்சம் புளி கொஞ்சம் போட்டிருக்கணும்ல. அடுத்த வீட்டு குழம்பு ஆகலையே. ஒரே அப்போஸ்தல விசுவாச திருச்சபை விசுவாசம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் அடுத்த 6 நாளில் போய் இங்கே உட்காந்துக்கிறோமே, ஒரே வாசல் தான். ஒன்று சொல்லட்டுமா? 2ஆம் வருகை வரை நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த சபைகள் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது மக்களின் சபை, எந்த பாஸ்டர் சபையும் கிடையாது. நீங்கள் தான் ஆளுவீர்கள், நாங்கள் ஆயர்கள் தான், எல்லாம் நீங்கள் தான் ஆளுவீர்கள். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர். எப்படியா? அவர் நல்ல மேய்ப்பர், நம்மை ஒன்று சேர்ப்பார். 11 படிங்களேன். நானே நல்ல மேய்ப்பன். நீங்க இப்ப 40க்கு போயிடுங்க, 40:11 போயிடுங்க. 4 விஷயம்தான். இந்த லெந்து காலத்தில் நாம் நல்ல ஆடுகளாக நல்ல மேய்ச்சல் வர வேண்டும் என்று சொன்னால், நல்ல நீர் நிலைகளில் போய் நாம் அமர்ப்போம் என்று சொன்னால், அந்த நல்ல மேய்ப்பர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். விடுதலை அடையில இஸ்ரேல் மக்கள் காய்ந்து அங்கே துன்புற்று கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்கிறாரு புலம்பல்ல, இந்த புலம்பல் எப்படி தெரியுமா? மதுரை பக்கமெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விழிக்கணும், ஒரு பாட்டியை கூட்டு ஒரு மைக்கை கூட்டா நைட்டு ஃபுல்லாக அழுதுன்னு இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, மாறி போச்சு. அதே மாதிரி தான் புலம்பல். அழுது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி கதற நாங்கள் ஆசைப்படுகிறோம், எங்கள் ஈரல்கள் இளகி போயிருக்கு. இதை ஜெபம் பண்ண முடியல, சாப்பாடு இல்லை, உள்ளுறுப்பெல்லாம் சோர்ந்து போச்சு, எங்களால் எழுந்து நடக்க முடியல, அப்பம் கொடுக்கல, திராட்சை ரசம் இல்லை, தண்ணீர் இல்லை, எங்கள் பிள்ளை நாங்கள்லாம் விழுந்துட்டோம், எங்கள் பிள்ளைகள் விறகு சுமக்கின்றாங்க. கடைசியில் என்னாச்சு தெரியுமா? எங்கள் பிள்ளைகள் இறந்தால் அதை வேக வைத்து நாங்கள் உணவாக உட்கொள்ளுகிறோம். புலம்பல்ல வாசிக்கணும் இதெல்லாம். அந்த 70 வருஷம் நான் பாபிலோன் தேசத்தில் இருக்கு நினைச்சு வாசித்து பாருங்களேன். கண்ணீர் சொந்து. ஏன்னா
அப்படிப்பட்ட இஸ்ரேல் மக்களைத்தான் என்னுடைய சொத்தாக நான் தெரிந்து கொண்டேன். அசீரியா என் கை வேலைப்பாடு, எகிப்து என்னுடைய ஆசி பெற்ற மக்கள், ஆனால் இஸ்ரேல் மக்களோ என் சொத்து. ஏன்னா அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் வேற எந்த இனமும் அப்படி அந்த துன்புறவில்லை. 10:11 படிங்க. ஏசாயா 40:10-11. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது பயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனைப் போல தன் மந்தையை மேய்ப்பார். ஃபீட், அவர் தான் நமக்கு உணவளிக்கிறார். இரண்டாவது, ஆட்டுக்குட்டிகளை தமது பயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். எஸ், நம்மை சுமப்பார், நம்மை ஒன்று சேர்ப்பார், ரெண்டாவது நம்ம வழிநடத்துவார். இந்த லெந்து காலத்தில் நீங்களும் நானும் இந்த நல்ல மேய்ப்பரை நாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த நல்ல மேய்ப்பர் பின்பதாக செல்லுவோம். இந்த நல்ல மேய்ப்பர் கொடுக்கிற பசும் புல், இந்த நல்ல மேய்ப்பர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர். இஸ்ரேல் மக்கள் 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்தில் அழிகிற போது ஏசாயா இறைவாக்கினர் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவர் ஆறுதலின் கடவுள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இவர்கள் சமத்துவத்தின் கடவுள். மூன்றாவதாக, இவர் வாழ்வளிக்கின்ற மேய்ப்பர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமா மொழிகள், நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமா மொழிகள், சந்ததம் எமதகம் மிக பலனளித்தீர் சாமி நின்னருள் புரிவார். சந்ததம் எமதகம் மிக பலனளித்தீர் சாமி நின்னருள் புரிவார். ஆண்டவரே, இந்த நாளுடைய ரட்சிப்புக்காக முதலாவது உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய ஞானத்தையும் அறிவேகத்தையும் எங்களுக்கு கொடுத்தீர். எங்களுடைய பயணங்களிலே உங்களுடைய சமூகம் முன்னும் பின்னுமாக இருந்ததற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களிலே உம்மோடு கூட எப்போது நான் நெருங்கி இருக்கவும், அதன் வழியாக நாங்கள் புது வாழ்வை பெற்று இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக இருப்பதை எங்களை மாற்றுமுடைய நான் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒளி புற இனத்தாருக்கு முன்பதாக ஒளிர்கின்ற வாழ்க்கையாக நீர் மாற்றி கொடுக்க நான் மன்றாடுகின்றோம். இயேசு ஆண்டவருடைய திரு குடும்பங்களாக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலே ஆண்டவரே, ஒருவேளை வீடுகளிலே பலவிதமான நோய்களிலே அவர் சிக்கி தவிக்கிறவங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, மூப்பை நிமித்தமாக வருகிற எல்லா பலவீனத்தின் ஆவியையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே கடிந்து நாங்கள் அர்ப்பணப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இல்லங்களுக்கு தேவையான சமாதானத்தை நீங்கள் தாங்க. கொண்டு வருகிற வருமானம் அது ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் அதை எப்படி 5000 பேருக்கு, ஆண்களுக்கு மட்டும், பெண்களும் குழந்தைகளும் ஏராளம் என்று விவிலியத்தில் சொல்வது போல அதை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க நான் மன்றாடுகிறோம். ஒருவேளை குடும்பத்திலே குடியின் ஆவி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, குடியை கெடுக்கும் என்று அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமாண்டவரே, அதெல்லாம் எழுந்த காலத்தில் தூக்கி எறிந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே, இந்த ஆலயத்திலே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு பிள்ளைகள் வந்திருப்பான் என்று சொன்னால் 38 ஆண்டுகளாக படுத்திருந்தவனை பார்த்து நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் படுக்கை எடுத்து நட என்று சொன்னது போல உன்னுடைய பிள்ளைகள் சுகம் பெற்று செல்லட்டும். இந்த தேவாலயத்துக்கு நீர் அமர்ந்திருக்கிற இந்த இடத்திற்கு காயத்தோடும் தழும்போடும் அமர்ந்திருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் பார்ப்பதற்கு வருகிற வரை உடைய நன்மை உடைய கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உம் ஆட்சி வருகை என்று நாங்கள் ஜபிக்கிறோம் அல்லவா. உம் அரசு இந்த தேவாலயத்துக்குள் இருக்கட்டும். எங்கள் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. நன்றியால் பாடுவேன் எந்த தேவன் இயேசுவை, அவர் பாதம் தேடுவேன், அவர் பாதம் தேடுவேன் எந்த ஜீவனாளெல்லாம், எந்த ஜீவனாளெல்லாம், எந்த ஜீவனாளெல்லாம் நன்றியால் பாடுவேன் எந்த தேவன் இயேசுவை.